Started. Dear students, I am Revati. 12th standard order exercise 1.1 13 sum. Given a equal to 1 minus 1 2 0, b equal to 3 minus 2 1 1 and c equal to 1 1 2 2 2. Find a matrix X such that a into x into b equal to c அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போது இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸோட மேட்ரிக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது இது வந்து மல்டிப்ளிகேஷன் கிடையாது, எக்ஸுங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் லெட்டர். அப்போது கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன். வாட் ஆர் த கிவன்? A matrix equal to 1 minus 1 2 0. Then B matrix equal to 3 minus 2 1 1. Then C matrix equal to 1 1 2 2. இப்போது இந்த மேட்ரிக்ஸில் இதை கொடுத்துருக்கிறது வந்து AX B ஈக்குவல் டு C. இப்போ இது அப்படியே வந்து இந்த இடத்துல வெறும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இருந்தால் தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அதோட மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போது எக்ஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏவை ரிமூவ் பண்ணணும். ஏவை ரிமூவ் பண்ணணும்னா ஏ கூட ஏ இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா அது ஐடென்டிட்டியாக மாறிடும். அப்போது ப்ரீ மல்டிபிள் by A inverse we get. அப்போது போத் சைடு A inverse மல்டிபிள் பண்ணும்போது இந்த பக்கமும் A inverse C கூட மல்டிபிள் ஆகும். அப்போது A inverse A என்ன ஆயிரும்? ஐடென்டிட்டி ஆயிரும். ஐடென்டிட்டி XB ஈக்குவல் டு A inverse C. இப்போது ஒரு ஐடென்டிட்டி கூட எந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்? சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ IB XB ஈக்குவல் டு A inverse into C அப்படிங்கிறது ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் B இருக்குது. இப்போ பியையும் நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணி வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது மறுபடியும் ப்ரீ மல்டிபிள் பை என்ன பண்ணணும்? B இன்வர்ஸாக ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது we get X B into B inverse equal to A inverse C into B inverse. அப்போது இந்த B இன்வர்ஸ் என்ன ஆயிரும்? ஐடென்டிட்டி ஆயிரும். தென் இந்த பக்கம் இருக்கிறதுல A இன்வர்ஸ் Cங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கும். நெக்ஸ்ட்டு B இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ ஐடென்டிட்டி கூட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது X ஈக்குவல் டு A இன்வர்ஸ் C இன்ட்டு B இன்வர்ஸ். இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபைனல் ஃபார்மில் தான் என்னென்ன வேணும்? A இன்வர்ஸ் வேணும், சிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது கிவனில், B இன்வர்ஸ் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு A இன்வர்ஸும் B இன்வர்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு மூணையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும்? A மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது A மேட்ரிக்ஸ், A இன்வர்ஸ். அப்போது A ஈக்குவல் டு 1 minus 1 2 0. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு 1 minus 1 2 0. டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 0 plus 2, so 2 not equal to 0, therefore A inverse exists. Then direct A inverse equal to 1 by determinant A into adj A. அப்போது 1 by 2 into adj A னா நம்ம இதில் இன்டர்சேஞ்ச் தான் பண்ணுவோம். அப்போது இங்கே 0 வரும், இங்கே 1 வரும், -1 வந்து +1 மாறிடும், +2 வந்து -2 மாறிடும். அப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற A இன்வர்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு B இன்வர்ஸ் இதே மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது B இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு B ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். பியோட மேட்ரிக்ஸ் வந்து 3 -2 1 1. அப்போது அதுலேருந்து நம்ம B இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் B எடுக்கணும். 3 -2 1 1. அப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 3 1s are 3, then minus +2, then 5. 5 is not equal to 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆயிரும்? B இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ B இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்டுங்கும் போது B இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன? 1 by determinant B into adj B. அப்போது 1 by determinant B வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். adj Bங்கிறது வந்து இதை வந்து கிராஸ் டயக்னலாக இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டயக்னலுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அப்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 இங்கே வந்துடும், 3 இங்கே வந்துடும், -2 +2 ஆயிரும், +1 வந்து -1 ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற B இன்வர்ஸ். இப்போது B இன்வர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, A இன்வர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது
ஏ இன்வர்ஸ் இன்ட்டு சி தான், ஏன்னா அதுதான் நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தோம். அப்போ ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது வந்து 1/2 இன்ட்டு 0 1 -2 1. தென் சிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 1 1 2 2. அப்போது இதை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1/2 எப்பவும் போல் வெளியவே இருக்கட்டும். 0 1s are 0, 1 2s are 2. Then 0 1s are 0, 1 2s are 2. Then -2 plus 2. Then -2, then plus 2. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 1/2 இன்ட்டு மேலே 2 இருக்குது, மேலேயும் இங்கேயும் 2, இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டில் இருக்கிற 2ல் காமனாக 2வை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே என்ன பேலன்ஸ் இருக்கும்? 1 1 0 0 தான் இருக்கும். அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஏ இன்வர்ஸ் சி வந்து 1 1 0 0. இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஆன்சர். எது? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு சி. அப்போது இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம என்ன மல்டிபிள் பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி கூட பி இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணணும். அப்போது 1 1 0 0 கூட நம்ம ஆல்ரெடி பி இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 1/5 இன்ட்டு 1 2 -1 3. 1 2 -1 3. அப்போது -1/5ங்கிறது ஸ்கேலாருங்கிறதுனால வெளியே வச்சுட்டு உள்ளே இருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணால் 1 1s are 1, தென் -1, 1 2s are 2, தென் 1 3s are 3. அதே மாதிரி 0வில் மல்டிபிள் பண்ணும்போது 0வே தான் வரும். அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1/5 இன்ட்டு இந்த -1 செப்பரேட் பண்ணால் 0, 2 + 3 வந்து 5, இதுவும் 0, இதுவும் 0. ஓகேவா? தென் எகெயின் இதில் ஒரே ஒரு 5 மட்டும் இருக்குது. அந்த 5வை நீங்கள் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற 5 கூட கேன்சல் ஆகி 0 1 0 0. அப்போ இந்த 5வும் இந்த 5வும் கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 0 1 0 0. இட் இஸ் அ எக்ஸ் மேட்ரிக்ஸ். இதுதான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. நம்ம எக்ஸ் மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.